ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இன்னொரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம். காமனாக பல பேர் என்னை அணுகும்போது காலில் வேரிகோஸ் வெயின்ஸ் வருது, இதே கையில் வரலாமா, இல்லை கையில் ஒரு சிலருக்கு வெயின்ஸ் நல்லா குண்டு குண்டாக தெரிஞ்சு இதனால் எனக்கு எதாவது தொந்தரவு வருமா, இந்த மாதிரி பலவித பேர் அவங்களுக்கான டவுட்ஸ் நிறையா கேட்குறாங்க. அதே மாதிரி தொந்தரவு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் என்னென்னா, கையிலையும் வேரிகோஸ் வெயின்ஸ் வரலாமா, காலில் வர மாதிரி. அந்த மாதிரி வந்தால் கையில் வரக்கூடிய அந்த வெயின்ஸோட பிரச்சனைக்கும் காலில் இருக்கக்கூடிய வெயின்ஸோட பிரச்சனைக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா, இல்லை இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லையா, இல்லை வராமல் இருக்குமா, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கையில் வர வேரிகோஸ் வெயின்ஸை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, வேரிகோஸ் வெயின்ஸ்லாம் எல்லாரும் காமனாக தெரியும், காலில் தான் வருது. காலில் தான் இந்த தொந்தரவுக்கான மாறுதல்கள்லாம் காலில் வலி, வீக்கம், அரிப்பு, காலில் புண்ணு, ப்ளீடிங், பிளட் கிளாட், இந்த மாதிரியான காலில் நோக்கி வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் வேரிகோஸ் வெயின்ஸு காலில் தான் வருங்கிறது காமனாக எல்லாருக்கும் தெரியும். நம்மளாம் இயற்கையாகவே நின்றுட்டு நடக்கக்கூடிய ஹியூமன் பீங்ஸ். நார்மலாக முக்கால்வாசி நேரம் நடக்கிறது, நிற்கிறது, கிராவிட்டி அப்ரைட்டாக இருக்கிறோம். அதாவது பூமி ஈர்ப்பு சக்திக்கு நேர்மாறாக நம்ம மேல் நோக்கி இருக்கிறதுனால காலில் இருக்கக்கூடிய வெயின்ஸ்க்கு பர்டிகுலராக அந்த கால்லேருந்து ரத்தம் இருதயத்தை நோக்கி போகும்போது திருப்பியும் காலில் போய் தேங்காமல் இயற்கையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள காலில் இருக்கக்கூடிய வெயின்ஸ்க்கு வேல்வ்ஸ், அந்த வேல்வ்ஸ் ரொம்ப ப்ரிசைஸாக அழகாக வேலை பார்க்கும். அது சரியாக வேலை பார்க்கலன்னா தொந்தரவு வரும். இதே மாதிரி வெயின்ஸு கையில் அந்த அளவுக்கு இருக்கிற அதே பச்சை நரம்புகளில் காலில் இருக்க அளவுக்குரிய வேல்வ்ஸோட நம்பர், சப்போஸிங் காலில் ஒரு 25லேருந்து ஒரு 100 வேல்வ்ஸ் இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சு, கையில் அந்த மாதிரியான ஒரு நம்பர் இருக்காது. அந்த அளவுக்கு வேல்வ்ஸ் இருக்கக்கூடிய அவசியம் தேவையில்லை. ஏன்னா கையை பொறுத்தவரையிலும் கிராவிட்டி, பூமி ஈர்ப்பு சக்திக்கு நம்ம தொங்க போட்டு எல்லா நேரம் இருக்கிறதில்ல. கையை ஃப்ளாட்டாக வச்சுக்கிறோம், கையை மேலே தூக்குறோம், கை மூவ்மெண்ட் கால் மூவ்மெண்ட்டோட எல்லா பக்கமும் டெய்லி எல்லா வேலையும் செய்து கையை யூஸ் பண்ணுறதுனால இயற்கையாகவே கையில் நம்ம மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அது ரத்தம் இருதயத்தை நோக்கி கையிலேருந்து பின்பக்கம் தள்ளப்பட்டு அது போய் இருதயத்தை சேர்ந்து சுத்தரிப்பாகி திருப்பி வருது. ஸோ அதுக்கு இயற்கையிலே மூவ்மெண்ட் எப்பயுமே இருக்கிறதுனால கையை பொறுத்தவரைக்கும் இந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் வேல்வ்ஸ் தேவையில்லை. பிளட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளார ஹார்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிடும். ஸோ நம்பர் ஆஃப் வேல்வ்ஸ் கண்டிப்பாக காலில் இருக்கக்கூடிய வெயின்ஸோட கையில் இருக்கிற வெயின்ஸ் ஆல்மோஸ்ட் ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி, இல்லை ஆப்சன்ட் கூட சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட நபர் இப்போ வேல்வ்ஸும் இல்லை, அப்புறம் ஏன் வேரிகோஸ் வெயின்ஸ் வருதுன்னா, யாருக்கு கையில் இந்த தொந்தரவு வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், வெயின்ஸ் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக குண்டு குண்டாக தெரியக்கூடிய நபர்கள் ரிஸ்க் யாருன்னு பார்க்கும்போது ரிப்பீட்டடாக இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு நிறைய அது வருது. ஓகேங்களா, அத்லெட், அந்த ஜாவ்லின் த்ரோ பண்ணுறவங்க, டிஸ்க் த்ரோ பண்ணுறவங்க, ஸ்விம்மர்ஸு, வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க, இல்லை பாடி ஃபிட்னஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ் பீப்புள் ஃபிட்டாக இருக்கணும்ன்ட்டு ரிப்பீட்டட் கையில் இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ்க்கு ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெஸ் ஆகிற நபர்களுக்கு இந்த தொந்தரவுகள் வெயின் கையில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் காலில் இருக்கிற வெயின் மாதிரி சுருளாக கையில் வெயின்ஸ் நம்ம பார்க்குறோம். அது காமனாக பார்க்குறோம். பட் ஒரு சிலருக்கு என்னென்னா, இந்த கையில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் பெருசாக வரனால அவங்களுக்கு மேற்கொண்டு தொந்தரவுகளும் ஏற்படுது. சில நேரம் கையில் ஸ்வெல்லிங் ஆகலாம், கை வீக்கம் வரலாம், கையில் இருக்க வெயின்ஸ் பெருசாக தேங்கிறதுனால அந்த ஸ்கின், அந்த வெயின்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் கலர் சேஞ்சஸ் வரும். வெயின்ஸ் நல்லா தெரியவங்களுக்கு கை வீக்காக இருப்பதனால ஃபெட்டிக்னா கை வேலை செய்யும் போது ஹெவியாக கனமாக இருக்கிறது, கையை மூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவினஸ் இருக்கிறது, நான் சொல்ல கையில் அந்த மாதிரி வரக்கூடிய சிம்டம்ஸையும் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி கையில் வரக்கூடிய வேரிகோஸ் வெயின்ஸ் முகத்துலேயும் ஒரு சிலருக்கு வருது. காலில் இல்லாமல் கையிலையும் ஒரு சிலருக்கு வெயின்ஸ் ரொம்ப குண்டாக ப்ராமினெண்ட்டாக தெரியக்கூடிய சான்சஸ் இருக்குது. முகத்துலேயும் ஒரு சிலருக்கு தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் லெக்ஸை தவிர இதான் காமன் இடம் நம்ம வெயின்ஸ் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி நபர்கள் எப்போ டாக்டரை அணுகணும்னா, இந்த கையில் வெயின்ஸ் பெருசாக தெரியக்கூடிய நபர்கள் எப்போ அணுகணும்னா, கை வீக்கம் நீங்கள் நார்மலாக டே டு டே அதிகமாகி ஏதாவது சின்ன சின்ன வைத்தியம் பண்ணி அந்த கை வீக்கம் பல மாதமாக பல நாட்களாக அந்த கை வீக்கம் இருந்துட்டு அது சரியாகாத பட்சத்தில் கை கனமாகும் போது, கை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவினஸ் உண்டு பண்ணுறது, ரிப்பீட்டடாக அதுக்கு தீராத ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரத்த நாள அரிசேஷன் பார்க்கணும். கையில் ஒரு சில நேரம் வீக்கம் குறையாமல் இருக்கும். படுத்து தூங்கிச்சா கை வீக்கம் கம்மியாகிடும். அவங்க பில்லோ வச்சுட்டு எலிவேட் பண்ணும்போது கை வீக்கம் கம்மியாகிடும். ஒரு சிலருக்கு கை வீக்கம் இவ்வளவும் பண்ணி படுத்து தூங்கி எழுந்தாலும் பாக்கி கை வீக்கம் இருக்கலாம். இந்த மாதிரி நபர்களுக்கு கையில் ரத்த தேக்கம் மட்டும் ஏற்படாமல் லிம்ஃபேட்டிக்னு சொல்லுவோம். லிம்ஃபேட்டிக் காலில் நம்ம கையில் இருக்கக்கூடிய நீர் போகிற பாதையிலையும் அடப்பு ஏற்படுறதுனால அந்த வீக்கம் கம்மியாகாமல் கை கொஞ்சம் கனமாக இருக்கலாம். இந்த மாதிரி கை வீக்கம் ரிப்பீட்டடாக இருக்கிறவங்களுக்கு, கை வீக்கம் கம்மியாகாமல் பர்சிஸ்டண்டாக கை வீக்கம் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சில நேரம் ஸ்கின் ரெட் ஆகலாம், கையில் கை நல்லா வீங்கி போய் டைட் ஆகலாம் கையில். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த கையில் கூடிய வெயின்ஸில் உள்ள பிளட் கிளாட் வரலாம். ஸோ இந்த மாதிரியான நபர்கள்லாம் பர்சிஸ்டண்டாக கை வீக்கம், வலி, ஸ்கின் மேலே ரெட் ஆகிறது, ரொம்ப திடீர்னு டைட் ஆகிறது கை, இந்த மாதிரியான நபர்கள் ஒரு ரத்த நாள அணுகி அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய வெயின்ஸோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கணும்.
கையில் இருக்கக்கூடிய வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய காரணங்கள் நம்ம யாருக்கு வரலான்னு பார்க்கும்போது இது ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒபீஸான நபர்களுக்கு வரலாம். ஓல்டேஜ் பீப்புளுக்கு வெயின்ஸ் நாளடைவில் அது வீக் ஆகிடும், அதோட ஃபங்க்ஷன். அந்த மாதிரி நபர்களுக்கு கை வீக்கம் வரலாம். மூணாவது வந்துட்டு நம்ம ரிப்பீட்டடாக அந்த அத்லெட்ஸு, ஜாவ்லின் போடுறவங்க, டிஸ்க் போடுறவங்க, ஸ்விம்மர்ஸு, கை இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த பிரச்சனைகள் வரலாம். இதுக்கு உள் காரணம்னு பார்க்கும்போது அந்த வெயின்ஸ் வந்து நம்ம கையிலேருந்து கழுத்து பகுதி வழியாக ஹார்ட்டுக்குள்ளார போகுது. ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரிப்புன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அது பேர் சர்வைக்கல் ரிப்புன்னு சொல்லுவோம், இல்லைனா ஃபர்ஸ்ட் ரிப் உள்ளாரக்கூடிய அந்த ரிப்ஸ் வந்து ஒரு சில நேரம் வந்து எக்ஸ்ட்ரா ரிப் இருக்கலாம், இல்லை அந்த ரிப்ஸோட இன்னும் வித் ப்ராடாக இருக்கிறதுனால அந்த வெயின், கையிலேருந்து போகக்கூடிய வெயின் வந்து செஸ்ட்டுக்குள்ளார போகிற இடத்துல அந்த போனுக்கும் அந்த மசிலுக்கும் நடுவில் வந்து ரிப்பீட்டடாக அந்த நான் சொல்கிற மாதிரி அத்லெட்ஸ், வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, ஸ்விம்மர்ஸ், இவங்களுக்குலாம் ரிப்பீட்டடாக அந்த இன்ஃபேக்ட் பவுலிங் பண்ணுறோம், கிரிக்கெட் பவுல் பண்ணுறவங்க கூட ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அடிக்கடி நம்ம பார்க்குறோம். அந்த வெயினும் அந்த போனும் ரிப்பீட்டடாக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபிஷனில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பிளட் கிளாட் உண்டு பண்ணி அந்த பிளட் கிளாட் வந்து கையே கம்ப்ளீட்டாக சர்க்குலேஷன் போகாமல் கை வீக்கத்தை உண்டு பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான நபர்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா போன் இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் வந்து அணுகுனீங்கன்னா இதுக்கான நபர்களும் வாஸ்குலர் சர்ஜன் தான் நீங்கள் அணுகணும். கையில் வீக்கம் வந்து இந்த மாதிரி தொந்தரவு வந்தாலும், காலில் வெயின் மட்டும் இல்லை, கையில் இருந்தாலும் நாங்கள் தான் பார்க்குறோம் அதை. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு சில நேரம் வந்து ஆக்சிடென்ட் ஆகலாம், போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், ஏற்கனவே பிளட் வெசலில் அடிபட்டு போய் அது ஏதாவது கிளாட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பழைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜுரி, ஃப்ராக்சர்ஸ் இருக்க நபர்களுக்கும் இது வரலாம். ரத்தமே ஒரு சிலருக்கு வந்துட்டு தானாக உறைஞ்சி போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பிளட்லேயே கெமிக்கல்ஸ்லேயே மிஸ்டேக் இருந்தால் பிளட் கிளாட் ஆகலாம். பிளட் கிளாட் ஆகிறனால கை வீக்கம் வரலாம். இயற்கையிலே அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது இயற்கையிலே பருமனான நபர்களுக்கு அவங்களுக்கு வந்து இயற்கையிலே உருவாகாமல் இருக்கலாம். அந்த நீர் போகிற பாதை வந்து இயற்கையிலே உருவாகாமல் இருந்தால் கை வீக்கம் ஏற்படும். ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கையில் அவங்களுக்கு வீக்கம் வரலாம். கையிலையோ இல்லைனா நம்ம செஸ்ட் அந்த ஏரியாவில் சர்ஜரி பண்ணாலும் வீக்கம் வரலாம். கேன்சர் இருக்க நபர்கள் வந்துட்டு ரேடியேஷன் வைக்கிறதுனாலையும் அந்த கை வீக்கம் வரலாம். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு கையில் வெயினுக்கு டயாலிசிஸ்க்காக கையில் இருக்க வெயினை யூஸ் பண்ணுவாங்க, நெக்கில் இருக்க வெயினை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நீண்ட நாள் ஐசியூவில் வந்துட்டு வந்திருப்பாங்க ஒரு வயதான நபர்கள், அவங்களுக்கும் நெக்கில் இருக்க வெயின், கையில் இருக்க வெயினில் ரிப்பீட்டடாக இன்ஜெக்ஷன், பெரிய பெரிய இன்ஜெக்ஷன் போடுறதுனால ஐவி இல்லைனா வந்து லாங் டேர்ம் ஏதாவது சத்து சார்ந்த நியூட்ரிஷன் தரதுலாம் அந்த வெயின்ஸை யூஸ் பண்ணுவோம். கையில் இருக்கிற பெரிய வெயின்ஸ் இல்லை நெக் வெயின்ஸ் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேன்லேட் பண்ணுறதுனாலையும் இந்த கை வீக்கம் வரலாம். கை வீக்கம் வரனால நமக்கு ஏதாவது டேஞ்சரஸ்ன்னு பார்த்தோன்னா கை வீக்கம் வரல அதில் வந்து பெரிய டேஞ்சர் ஒன்றும் கிடையாது. மெஜாரிட்டி டைம் மேக்ஸிமம் 90% கை வீக்கம் வந்து பெரிய டேஞ்சர் கிடையாது. அது சிம்பிள் மெஷர்ஸ்லேயே நம்ம ஓரளவு நம்ம கண்ட்ரோல் கொண்டாந்துடலாம். மேற்கொண்டு பர்சிஸ்டண்டாக தொந்தரவு இருந்துச்சுன்னா நான் சொன்ன காரணங்கள்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிப்புங்கிறது எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த ரிப்பை நம்ம வந்து அதுக்கான ப்ரொசீஜர் பண்ணி அதை அந்த ரத்த ஓட்டத்தை ஒழுங்காக பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை நாங்கள் பண்ணுறோம். இல்லை பிளட் கிளாட் தான் திரும்பி பிளட் கிளாட் வராமல் தடுக்கிறதுக்கான வைத்திய முறைகளை நாங்கள் பண்ணுறோம். ஒரு சிலருக்கு வந்து காஸ்மெட்டிக்காக இருக்கும் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பார்க்கும்போது காஸ்மெட்டிக்காக வந்து ஏன்னா இயற்கையிலே வெயினோட ஸ்ட்ரக்சர் வீக்காக இருந்துச்சுன்னா அது பெருசாகலாம். அதுக்கு எந்த விதமான காரணமே இல்லாமல் வீக் ஆகலாம். இப்போ வெயின்ஸ் பெருசாக தெரியும். அந்த மாதிரி காஸ்மெட்டிக்காக இருக்க நபர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது, கையில் நாள் ஃபுல்லாக கூட ஷர்ட்டை போட முடியல, வெளில பார்த்தாலே குண்டு குண்டாக இருக்குது, டே டைமில் நான் வேலை செய்ய அது வெயினோட சைஸ் பெருசாகிட்டே பார்த்து ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லாம் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க அசிங்கமாக இருக்குது. அந்த மாதிரி காஸ்மெட்டிக்காக நபர்களுக்கும் நமக்கு இதுக்கான ப்ரொசீஜர் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது காஸ்மெட்டிக்காக பார்த்தா அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எந்த வெயினுக்கு எப்படிங்கிறது ஒரு பார்த்து அதுக்கான வைத்திய முறைகளும் எங்கள்கிட்ட நாங்கள் அதை காஸ்மெட்டிக்காக பண்ணுறதுக்கான வைத்திய முறைகளும் வாஸ்குலர் சர்ஜன் அணுகினீங்கன்னா நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்து சரி பண்ணி தரலாம். ஸோ கையில் இருக்க வெயினை பொறுத்தவரைக்கும் காலில் இருக்க வெயின் மாதிரி பெரிய டேஞ்சர் கிடையாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் பர்சன்ட்டாக இருந்துச்சுன்னா கை வீக்கம், வலி, ரெட் ஆகுறது, டைட் ஆகிட்டே போகிறது, கை கனமாகிறது இருந்தால் நீங்கள் ஒரு ரத்த நிபுணர் அணுகி அதுக்கான தீர்வை நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக தருவாங்க. தேங்க்யூ.